வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் 12 வருஷத்துக்கு அப்புறம் குரு அதிசாரம் பெற்று கடக ராசியில் பிரவேசிக்கும் இந்த நேரத்தில் பல்வேறு விதமான மாற்றங்கள், முன்னேற்றங்கள்லாம் நிறைய பேர்த்தோட வாழ்க்கையில நடக்கும். காரணம் குரு தான் ஒரு பரிபூரண சுபகிரகம். நவ கிரகங்களில் ரொம்ப அற்புதமான பலன்களை அள்ளி தரக்கூடிய கிரகமும் குரு பகவான் தான். ஏன்னா குரு தான் பணத்தை குறிக்கக்கூடியவர், குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியவர், நல்ல நபர்களின் அறிமுகத்தை தரக்கூடியவர். ஒருத்தரோட வாழ்க்கையில் பெரிய அளவிலான மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்றமும் தருவதில் நவ கிரகங்களில் குருவின் பங்களிப்பு ரொம்ப பெருசு. அப்படிப்பட்ட குரு பகவானோட ஒவ்வொரு அசைவுமே 12 ராசிக்காரர்களுமே எப்பவுமே ஆவலோடு எதிர்பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட குருவின் அதிசார பயிற்சி பல நேரங்கள்ல ஒரே ராசிக்குள்ளேயே நடந்துடும். ஆனா இப்போ மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்குள் பிரவேசித்து 48 நாட்களுக்கு பிறகு அதிசாரத்திலிருந்து மீண்டும் இயல்பு நிலைக்கு அவர் திரும்புகிறார். இந்த 48 நாட்கள் பொன்னான காலமாகவும் வாழ்க்கையில் வளத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் கடன் கஷ்டம் கவலை கண்ணீர் தீர்வதற்கும் தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி இல்லாத மந்த நிலைமையிலிருந்து முன்னேற்றமும் புதிதாக வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களும் ஏற்கனவே வேலையில் இருக்கோம், ஒரு நிம்மதி இல்லை, நல்ல வேலை இல்லை, சம்பள உயர்வு ப்ரமோஷன் இல்லை, வேலையை விட்டு போறதுனா கூட போன்னு சொல்றாங்க, ஆனா வேற வழி இல்லாம நான் இருக்கிறேன்னு நினைக்கிறவங்களுக்கு கூட பல மாற்றங்களை தரக்கூடியவர் குரு பகவான். இன்னைக்கு வீடியோவில் நம்ம இந்த குருவின் அதிசார காலம் என்னையிலிருந்து என்னைக்கு வரைக்கும் எந்த ராசிக்கு என்னென்ன விஷயங்களில் அற்புதங்கள் மாற்றங்கள் முன்னேற்றங்கள் நடக்குதுங்கிறத ஒன் பை ஒன் நம்ம பார்க்க போறோம். இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்பதான் முதல் தடவை பார்க்குறோன்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணும்போது யூடியூப் நிறைய நபர்களுக்கு போய் காமிக்கும். நீங்க நேரடியாகவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அல்லது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஃபேஸ்புக் குரூப், வாட்ஸ்அப் குரூப்ல, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணணும்னா வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டன் வழியாகவும் நீங்க ஷேர் பண்ண முடியும். இன்னைக்கு வீடியோவில் மிதுன ராசிக்கு இந்த குருவின் அதிசார பயிற்சி என்ன விதமான பலன்களை தரும் தான் பார்க்க போறோம். இப்போ குரு பகவான் இருப்பதே மிதுன ராசியில தான் ஜென்ம குருவாக இருக்கிறார். இந்த ஜென்ம குருவாக இருக்கும் குரு பகவானால் பல்வேறு வளர்ச்சிகள்ல தடை இருக்கு, முயற்சிகள்ல பலன் இல்லைன்னு நிறைய மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்துல பிறந்தவங்க எங்கிட்ட ஜாதகம் பார்க்கும் பொழுதும் என்னை நீங்க சோசியல் மீடியாவிலையும் தொடர்ந்து கேள்வி கேட்டீங்க. மிதுன ராசிக்கு இருக்கக்கூடிய தடைக்கு காரணமே உங்களோட ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல சனி அமர்ந்திருப்பதும் 3ஆம் இடத்தில் கேது இருப்பதும் தான். ஆனா இந்த குருவின் அதிசார பயிற்சியால் உங்களுக்கு பல்வேறு வளர்ச்சிகள் கிடைக்கும். இந்த குரு அதிசார பயிற்சியில குரு கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். கடகராசி என்பது உங்களுக்கு 2ஆம் இடமான தனஸ்தானம். தனகாரகனும் குரு பகவானே. அப்ப தனகாரகனும் தொழில் ஸ்தானாதிபதியுமான குரு பகவான் தனஸ்தானத்தில் அமர்ந்து அவர் அதிசாரத்தில் அங்கே உச்சமும் பெறுகிறார். ஏன்னா கடக ராசியில தான் குரு பகவான் உச்சம். அப்ப குரு 200% சக்தியோடு வலிமையோடு வேலை செய்யும் காலம் அப்படின்னா இந்த 48 நாட்கள். இந்த 48 நாட்கள் உங்க வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றத்தை தருதோ அதைத்தான் நீங்க அடுத்த 2026 மே மாதம் நடைபெறும் குரு பயிற்சிக்கு பிறகு ஓராண்டு பெற போறீங்க. அப்ப இது 2026ஆம் ஆண்டில் குருவினால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்ங்கிறதுக்கான ஒரு முன்னோட்டம் ட்ரெய்லர்னு வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலம். ஏன்னா மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கும் குரு 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்ப்பார். அந்த 10ஆம் இடம் என்பது அற்புதமான பலன்களை தரக்கூடிய இடம் உங்களுக்கு. ஏன்னா அது குருவின் வீடான மீன ராசி. அப்ப மீன ராசியில் ஏற்கனவே சனி அமர்ந்திருக்கிறார். அவர்தான் தொழில்காரகன், கர்மகாரகன், ஜீவனகாரகன். அப்ப தொழில்காரகனான சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது அதை குரு பகவான் பார்க்கும் பொழுது, அதுவும் தன் சொந்த வீட்டையே குரு பார்க்கும் பொழுது தொழில் வியாபாரத்தில் வேலையில் இருந்த தடைகள், தாமதங்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள் நீங்கும். உங்களோட தொழில்ல வளர்ச்சி இல்லை, ஆர்டர்ஸ் இல்லை, சரியா வருமானம் இல்லைன்னு நினைக்கக்கூடியவர்கள், தொழில் முடங்கி இருக்கு, வியாபாரம் மந்தமா இருக்குன்னு நினைக்கிறவங்க எல்லாம் மீண்டும் உங்கள் தொழிலை வேகப்படுத்தலாம். புதிய வாடிக்கையாளர்கள் அல்லது பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸை கொடுப்பதும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை உயர்வதும் இந்த 48 நாளில் நடக்க ஆரம்பிக்கும். வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு சம்பள உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கல, வேலை செய்யற இடத்துல மரியாதை இல்லை, என்னோட திறமையும் என்னோட உழைப்பும் அங்கீகரிக்கப்படலை அப்படின்னு எல்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டம் பொன்னான காலகட்டம்.
காலகட்டம். உங்களுக்கு ப்ரமோஷன் வரும், இன்கிரிமெண்ட் கிடைக்கும். யாராவது ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்திருக்கீங்கன்னா அவங்களுக்கும் இந்த காலகட்டம் அற்புதமாக இருக்கும். புதுசா படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள், வெளிநாட்டுக்கு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர், வெளிநாட்டுல படிக்க போலான்னு நினைக்கிறீங்க, அதே மாதிரி தொழில் வியாபாரத்தை வெளி மாநிலம், வெளிநாடு, வெளி ஊர்களுக்கு விரிவுபடுத்தணும்னு நினைச்சாலும் அந்த முயற்சிகளும் இந்த காலகட்டத்தில் அற்புதமான பலனை உங்களுக்கு தரும். மிதுன ராசியின் அதிபதியான புதனை நீங்கள் எப்பொழுதெல்லாம் மனதார வழிபாடு செய்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்கள் தடை நீங்கும். இந்த பொன்னான காலம் தொடங்கும் இந்த வேளையில் நீங்கள் உங்கள் ராசிநாதனான பெருமாளை மனதார பிரார்த்தனை செய்ய வேண்டும். அப்ப ஓம் நமோ நாராயணா போற்றி என்று கமெண்ட்ல பதிவிடுங்கள். அதே போல உங்கள் பெயர், ராசி, நட்சத்திரத்தையும் பதிவிடுங்கள். உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரத்துக்கும் அர்ச்சனை செய்யப்படும். அதே போல கமெண்ட்லயே உங்களுக்கு என்ன விதமான சிக்கல், பிரச்சனை, என்ன கோரிக்கை உடனே நிறைவேறணும் நீங்க விரும்புறீங்களோ அதையும் பதிவிடுங்கள். அதையும் தாய் மகாலட்சுமியிட வைத்து பிரார்த்தனை செய்து அந்த வீடியோவும் நம்ம சேனல்லையே ஒளிபரப்பு செய்யப்படும். காரணம் என்னன்னா, நாராயணனின் பரிபூர்ண ஆசி பெற்ற மகாலட்சுமியின் அனுகிரகம் கிடைக்கும் பொழுது நமக்கு எல்லா விதமான தடைகளும் நீங்கும். நம்மளுடைய கஷ்டங்களும் கவலைகளும் இருந்த இடம் தெரியாமல் போயிடும். ஏன்னா அஷ்ட ஐஸ்வர்யங்களுக்கும் 16 செல்வங்களுக்கும் அதிபதியே தாய் மகாலட்சுமி தான். அப்ப அப்படிப்பட்ட மகாலட்சுமி தான் நாராயணனின் மனைவி. அப்ப மகாவிஷ்ணுவின் மனைவியான மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்யும் பொழுது நமக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களும் 16 செல்வங்களும் கிடைக்கும். குரு பகவான் 2ஆம் இடத்தில் அதிசாரம் பெற்று உங்களோட ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்பட்ட வேதனைகள், சங்கடங்கள், சில அவதூறுகள், யாரோ ஒருத்தர் செய்யாத தப்புக்கெல்லாம் நம்ம மேல பழி போட்டுட்டு போயிருக்கலாம். அந்த பழி எல்லாம் நீங்கிடும். குடும்பத்திலையும் சரி, உறவுகளிலும் சரி, நண்பர்கள் மத்தியிலும் ஏதாவது ஒரு விரிசல் இருந்தா அந்த விரிசல் இப்பொழுது சரியாகும். குடும்பம் அங்கீகரிக்கல, குடும்பத்துல மரியாதை இல்லை, குடும்பத்தில் நிம்மதி, மன அமைதி, குடும்பத்தில் சந்தோஷம் இல்லைன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அமைதியையும் சந்தோஷத்தையும் உங்களுக்கு தரும். அதிசார காலம் என்பது அக்டோபர் 19ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை இருக்கும். அப்ப இந்த 48 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் உன்னதத்தை, ஒரு அருமையான வளர்ச்சியை, முன்னேற்றத்தை, ஏதாவது ஒரு தடை இருந்தா அந்த தடையிலிருந்து நிச்சயமாக வெற்றியை, தாமதத்தை விலக்கிய நிலையை போன்ற பல்வேறு நிலைகளை உங்கள் வாழ்க்கையில் தரும். அப்ப நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பொன்னான காலமாக, அதிர்ஷ்டம் நிறைந்த காலமாக, அற்புதம் நிறைந்த காலமாக இந்த 48 நாட்கள் அமையும். இந்த 48 நாட்களை சரியாக பயன்படுத்துபவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு அருமையான அடித்தளம் ஆழமாக அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். குரு தன்னுடைய 2ஆம் இடத்தில் அமர்ந்து தன்னுடைய 9ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமாக தொழில் வியாபார வளர்ச்சி, வேலையில் மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் தொழிலை விரிவுபடுத்த வங்கியில லோன் வாங்குறது அல்லது ஏதாவது ஒரு மானியம், அரசின் சலுகைகள், நிதி உதவிகள் ஏதாவது கிடைக்கணும்னா கிடைக்கும். உங்கள் நிறுவனத்தை ISO தரச்சான்றிதழ், TS தரச்சான்றிதழ் போன்ற சர்வதேச தரச்சான்றுகள் அல்லது இந்திய அரசாங்கத்தின் சான்றிதழ்கள், மாநில அரசாங்கத்தின் சான்றிதழ்கள், ஏதாவது ஒரு சர்டிபிகேட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணணும், ஏதாவது ஒரு லைசன்ஸ் ரெனியூவல் பண்ணணும், லைசன்ஸை நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அல்லது நியூ லைசன்ஸ் எடுக்கணும்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு உன்னதமான பலனை தரும். இந்த காலகட்டத்தில் பொதுவாக இல்லத்தரசிகளுக்கு எப்படி இருக்கும்? 2ஆம் இடம் என்பதே குடும்பஸ்தானம். அப்ப கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமும் மன அமைதியும் தவழும். இந்த காலகட்டத்தில் குடும்பத்தின் நிம்மதி உயரும். குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவுகள் குறையும். குடும்பத்தில் உங்களோட பெயர் நிச்சயமாக பேசப்படும். உங்களை குடும்பம் ஆதரிக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தையும் இந்த கிரக அமைப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். அரசியல், கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாத ஒரு அவமானம், தேவையில்லாத பழிச்சொல், வீண் பழிகள் போன்றவையெல்லாம் நான் கடந்த காலங்களில் சுமந்துகிட்டு இருந்தேன்னா அவர்களுக்கெல்லாம் அந்த அவமானத்திலிருந்தும் அந்த வீண் பழியிலிருந்தும் நிச்சயமாக நீங்க வெளியில் வருவீர்கள். உங்களுக்கு ஒரு கௌரவ பதவி, நீங்கள் விரும்பிய பதவி, உங்களுக்கு இவ்வளவு நாள் புறக்கணிக்கப்பட்ட சில பதவிகள் உங்களை தேடி வரும். நின்று போன பல ப்ராஜெக்டுகள் கலைத்துறையினருக்கு வேகம் எடுக்கும். உங்களுக்கு ஏதாவது சங்கத்திலேயோ அல்லது அரசாங்கத்தினாலோ ஏதாவது சிக்கல் இருந்தா அந்த சிக்கல்கள் நிச்சயமாக முடிவடையும். வாய்ப்புகள் இல்லாதவர்களுக்கு பல வாய்ப்புகள் வரிசையாக வரும். விவசாயிகளுக்கு இந்த காலகட்டத்தில் எண்ணெய் வித்துக்கள், அதே போல பண பயிர் சாகுபடியில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சியும் அற்புதமான லாபமும் கிடைக்கும். உங்கள் வேளாண் பயிர்கள் நல்ல மகசூலை தரும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான காலமாக இருக்கும். இந்த மகசூல் அருமையாக இருப்பதால் விவசாயத்தின் மீதான தன்னம்பிக்கையும் தைரியமும் மன உறுதியும் நிச்சயமாக உங்களுக்கு மேலோங்கும் காலமாக இந்த காலகட்டம் இருக்கும்.
மாணவ மாணவிகளுக்கும் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கும் நீண்ட கால தடை விலகும். உங்களோட ஆசை கண்டிப்பாக நிறைவேறும். அப்ப நீங்க இவ்வளவு நாள் தேடிய ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அல்லது ஏதாவது ஒரு போட்டியில கலந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதற்கான வாய்ப்பு இப்ப ரொம்ப ஈஸியா கிடைக்கும். மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தளவுல திட்டமிட்ட காரியங்கள், நீண்ட காலமாக தடையான காரியங்கள், நடக்காத சில விஷயங்கள் கூட ரொம்ப எளிமையாக ரொம்ப இலகுவாக நடக்கும் ஒரு அற்புத காலம். இந்த காலகட்டத்தில் பண வரவு அதிகரிக்கும், பண புழக்கம் அதிகரிக்கும். உங்களோட நீண்ட கால திட்டம், எண்ணம், ஆசை, கனவு நனவாவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். சீனியர் சிட்டிசன்களை பொறுத்தளவுல உங்களோட உடல் உபாதைகள், உடல் பிரச்சனைகள், நீண்ட காலமாக தீராத ஒரு நோய், கட்டுப்பாட்டுக்குள் வராத வியாதி போன்றவை எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள் வந்து மன அமைதியும் உடலில் முன்னேற்றமும் உங்களோட தேக ஆரோக்கியத்தில் நல்ல வளர்ச்சியும் காணப்படும் ஒரு அருமையான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். மொத்தத்தில் இந்த 48 நாட்கள் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எந்த வயதில் இருந்தாலும் எந்த துறையில் இருந்தாலும் சரி, 6லிருந்து 80 வரை நீங்கள் எந்த வயதில் எந்த துறையில் இருந்தாலும் முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் வளர்ச்சியையும் தடைகள் விலகிய நிலைமையும் வராக்கடனின் அளவு குறைவதையும் உங்கள் தொழிலில் வளரும் வளர்ச்சியை நீங்கள் கண்கூட பார்க்கும் காலமாக இருக்கும். இந்த பொன்னான காலகட்டம் உங்களை லைஃப்ல செட்டில் பண்ண வைக்கும். அப்ப லைஃப் செட்டில் ஆகக்கூடிய இந்த காலகட்டத்தை சிறப்பாக பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றியடையுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் அப்படின்னா, பாம்பன் சாமிகள் அருளிய மயூர பந்தம், அதாவது மயிலின் வடிவத்தில் எந்திரமாகவும் அதிலேயே ஒரு மந்திரமும் குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த மயூர பந்தத்தையும் அந்த மந்திரத்தையும் உள்ள அந்த எந்திரத்தை நீங்கள் பெற்று அதை உங்களோட தொழில் வியாபாரம் செய்யும் இடம், அலுவலகத்தில் எல்லா இடத்திலையும் வைத்து நீங்கள் தினம்தோறும் அந்த மந்திரத்தை 4 முறை உச்சரிக்கும் பொழுது உங்களுக்கு பலவிதமான வளர்ச்சிகள் ஏற்படும், தடைகள் நீக்கப்படும், புதிய ஆர்டர்கள் வரும், வேலையில் நிம்மதி கிடைக்கும், குடும்பத்தில் அமைதி தகவலும். ஏன்னா குடும்பத்துல நீங்க வீட்டு பூஜை அறையில் அல்லது வீட்டில் வைக்கும் பொழுது, தொழில் வியாபாரம் அலுவலகம் வைக்கும் போது நல்ல பலன் தரும். தனிப்பட்ட நபர்கள் உங்களோட பாக்கெட்ல ஒரு பாக்கெட் சைஸ் லேமினேட் பண்ண அந்த மயூர பந்தத்தை வைத்து நீங்கள் நிச்சயமாக வெற்றி அடையலாம். இது அரிய பரிகாரமாகவும் இருக்கக்கூடியது. இந்த மயூர பந்தத்தை நீங்க ஆன்லைன்லயே நிறைய இடத்துல இது கிடைக்குது, வாங்கிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கலனா ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை நீங்க தொடர்பு கொண்டு நம்ம அலுவலகத்திலையும் வாங்கலாம். நம்ம அலுவலகத்துல வாங்கும் பொழுது உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரம், உங்களோட கோரிக்கைகளையும் நீங்க அனுப்பணும். ஏன்னா இந்த மயூர பந்தத்தை மகாலட்சுமியின் ஆலயத்தில் வைத்து பூஜித்து உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரத்திற்காக சங்கல்பம் செய்து சக்தியூட்டி தான் உங்களுக்கு அனுப்பப்படும். அதனால நீங்க உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரம் அனுப்புவதும் கட்டாயம். அதன்படி அனுப்பி நீங்க நம்ம அலுவலகத்திலையும் இந்த மயூர பந்தத்தை கொரியர் மூலமாகவும் அல்லது நேரிலும் வந்து பெற்றுக்கொள்ள முடியும். அற்புதமான ஒரு அருமையான கிரக அமைப்பு உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஃபேவர் தர மாதிரி இருக்கு. இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு புதுசா தொழில் தொடங்குறோம், வியாபாரம் செய்யறோம், அல்லது ஏதாவது ஒரு வழக்குகள்ல வந்து நம்ம வந்து இப்போ வந்து அந்த வழக்கை முடிச்சுக்கலான்னு இருக்கோம், அல்லது ஒரு வீடு வாங்குறோம், வீடு கட்டுறோம், இடம் வாங்குறோம், இந்த மாதிரி எந்த முக்கிய முடிவு எடுக்கணும்னாலும் உங்களோட பிறந்த கால ஜாதகத்துல என்ன தசை, என்ன புத்தி நடக்குது, உங்க ஜாதகத்துல குரு இருக்கக்கூடிய இடமும் நட்சத்திரநாதனின் தன்மையும் கட்டாயம் தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க. ஏன்னா கோச்சாரத்தில் சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுக்கு 40% வரைக்கும் தான் பலனை தரும். உங்கள் ஜனனகால ஜாதகம் தான் ரொம்ப பர்ஃபெக்டா உங்க லைஃபை வழிநடத்தும். அப்ப அந்த ஆலோசனையின்படி செயல்பட உங்கள் குடும்ப ஜோதிடரையோ அல்லது ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு என்னிடமோ ஆலோசனை பெற்று செயல்படுங்கள். உன்னதமான வாழ்க்கையை உறுதியாக பெறுங்கள் என்று உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணும்போது நிறைய நபர்களுக்கு யூடியூப் போய் தானாகவே காமிக்கும். நீங்க நேரடியாக மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் வழியா வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டன் வழியாகவும் ஷேர் பண்ண முடியும். இன்னொரு சிறந்த சந்தர்ப்பத்தில் இதே போல் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.